வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி மருத்துவமனை, சேலம். பொதுவாக புற்றுநோய்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப நிலையில் சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். உதாரணத்திற்கு வாய் புற்றுநோய், நீண்ட நாள் ஆறாத புண் அல்லது சதை வளர்ச்சியுடன் வெளிப்படும். தைராய்டு புற்றுநோய் அல்லது மார்பக புற்றுநோய் இவை ஒரு கட்டி போன்ற அறிகுறிகளுடன் ஆரம்பிக்கும். ஆனால் சில சமயங்களில் சில புற்றுநோய்கள் அறிகுறிகள் எதுவுமின்றி கூட ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு வயிற்றினுள் உள்பரப்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய புற்றுநோய்கள், அதுவும் குறிப்பாக சினைப்பையில் இருந்து ஏற்படக்கூடிய புற்றுநோய், ஓவரியன் கேன்சர் ஆரம்ப நிலையில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த விதமான அறிகுறிகளும் இன்றி ஆரம்பிக்கும். இந்த நோயை ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த தொந்தரவுகளான வயிறு வீக்கம் அல்லது இன்க்ரீஸ்டு யூரினரி ஃப்ரீக்வன்சி அல்லது ஸ்டூல் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது அல்லது ஏர்லி சட்டைட்டி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம் இருக்கும் பொழுது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை செய்கிறது மூலமாக ஓவரியில் ஏற்படக்கூடிய சிறிதளவு கட்டிகளை கூட நம்ம கண்டுபிடிச்சு முழுமையாக குணப்படுத்த முடியும்.